வணக்கம். புதுக்குறள் ராமமூர்த்தி ஆகிய நான் சில புதுக்குறள்களை இயற்றியுள்ளேன். அதில் ஒரு குறளை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். குடிமையியல் எனும் தலைப்பில் அரசியல் என்பதை இன்றைக்கு எப்படி உள்ளது என்பதை பற்றி ஒரு குறள் ஒன்றை இயற்றியுள்ளேன். அதில் ஒரு குறளை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். செருக்கோடும் கபடதாரியும் செறிவுபட சேர்ந்த படைசூழாட்சி என்பது இந்த பொதுக்குறள். செருக்கோடும் கபடதாரியும் செறிவுபட சேர்ந்த படைசூழாட்சி என்பது இந்த குறள். அதாவது, இன்று மக்களாட்சி என்பது பெருமை கொண்டோரும் சண்டை நிறைந்த குணங்களோடு பொய்யும் புரட்டும் பேசுபவர்கள் அடக்கத்தோடு சூழ்ச்சியின் பேச்சால் ஆட்சி செய்தல் என்பது ஆகும் இதனுடைய பொருள். இன்றைக்கு எல்லா மக்களும் அப்படித்தான் இருக்கின்றார்கள். நேர்மை பற்றி இன்றைக்கு விசிப்பதற்கு இல்லை. காரணம், அவர்களிடத்தில் நேர்மை குணம் குறைவாக உள்ளது என்பதுதான் இதனை எடுத்துக்காட்டுகிறது. அதாவது, இன்றைய நாளில் நாம் நேர்மையை பற்றி இளைய தலைமுறையினருக்கு எடுத்து உரைக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளோம். காரணம், நேர்மை என்பது குறைவாகவும் அதர்மம் என்னும் நேர்மையற்ற குணம் அதிகமாகவும் இருப்பதால் தான் இதற்கு காரணம். சமுதாயத்தில் மக்கள் அதிகமற்ற பேர் நேர்மையற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை எடுத்துக்காட்டுகிறது. நேர்மையை எடுத்து உரைப்பதன் மூலம் நாம் தர்மத்தை நிலைநாட்ட முடியும். இல்லையேல் பலரும் ஏமாற்றப்பட்டு அடிமை நிலைக்கு தள்ளப்படும் நிலை உருவாகும். அதாவது, 50 பேர் நேர்மையற்றவராகவும் 40 பேர் நேர்மையானவராகவும் இருந்தால் போதாது. அதே சமயம் 50 பேர் நேர்மையானவராகவும் 40 பேர் நேர்மையற்றவராகவும் இருந்தால் எல்லா நிலைமைகளையும் நாம் சரி செய்து கொள்ளலாம். அதற்காகத்தான் இந்த நேர்மையை பற்றி இளைய தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லி நாம் அவர்களை நேர்மையாக கொண்டு வருதல் வேண்டும். எல்லா நிலைகளிலும், ஒரு அரசாங்க அலுவலகத்திலோ அல்லது வெளியிலோ சமூகத்தில் மக்கள் நேர்மையான வாழ வேண்டிய அந்த நிலைகளை பற்றி நாம் எடுத்து உரைக்க வேண்டும். அவ்வாறு எடுத்து உரைத்தோம் என்று சொன்னால் அவர்கள் அவர் வளர்க்க வேண்டும். அப்படி வளர்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு இன்று உள்ளோம். காரணம், நேர்மையான குணம் பொறாமையை கொடுக்காது. அந்த பொறாமை குணம்தான் எல்லா சங்கடமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறது. அதனால் ஒரு மனிதனுக்கு நேர்மையை பற்றி நாம் எடுத்து உரைத்து கொடுத்தோம் என்று சொன்னால் இந்த போன்ற போக்கிரித்தனமான உள்ள அரசியல்வாதிகள் நம்மளுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இப்போ காமராஜர் இருந்தார், ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி. அவரை போன்ற ஒரு காமராஜர் இருந்தார். அதுக்கு முன்னால் இருந்தவர்களும் அப்படித்தான். நேரு இருந்தார், அவரும் நேர்மையாகத்தான் ஆட்சி செய்தார்கள். ஆனால் அதேபோல் இன்றைக்கு அடுத்த தலைமுறையை நாம் உருவாக்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் தான் நமது குழந்தைகளை நாம் உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கி கொண்டு வந்தால்தான் இந்த சமூகம் மேன்மை பெறும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.